ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பூண்டு மிளகு ஜீரகம் போட்டு ஒரு அருமையான குழம்பு மருத்துவ குணமுள்ள குழம்பு எப்படி செய்யறதான் காமிக்க போகிறேன். மருத்துவ குணமுள்ள இந்த குழம்பு பூண்டு மிளகு ஜீரகம் எல்லாம் சேர்த்து செய்கிறது. உடம்புல வாய்வு பிரச்சனை இருந்தாலும் எல்லாம் சரியாயிடும். இந்த குழம்பு நல்லா சுட சுட சோறில் ஸ்பூனில் தான் குழம்பு ஊற்றணும். அவ்வளோ ஒரு திக்காக இருக்கும். வத்தை கூட்டோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த குழம்பு எப்படி செய்ய வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கணும். ஒரு வானலியில் சாஞ்சோன்னே ஒரு பெரிய ஸ்பூனில் மிளகு ஜீரகம் ரெண்டும் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா வறுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, கருகிடும். அதனால் சிம்மில் மீடியம் தீயில் வச்சுக்கிட்டு வறுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வரும். அந்த மிளகும் ஜீரகமும் அப்போ தான் நல்லா பொரிஞ்சாதான் வாசனையும் இருக்கும். மிக்சியில் பொடிச்சு எடுக்கவும் சரியாக இருக்கும். இப்போ நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். அடுப்பு மீடியம் தீயில் இருக்கட்டும். இப்போ அந்த மிளகும் ஜீரகமும் வெடிக்குது பாருங்கள். நல்லா தெரியும் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் பார்த்திங்கன்னா. நல்லா பொரிஞ்சு வெடித்து வரும். தீ அதிகமாக இருந்தால் கருகி போயிடும். அதனால் மீடியம் தீயில் வச்சு கிளி நல்லா கிளறி விட்டுக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. அதை இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். வானிலை நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. அது எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கறி வடகம், வெங்காய வடகம் போட்டிருக்கேன். அது பொரிஞ்சோடனே நல்லா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு போடுறேன். எப்போதும் நான் குழம்புல கறி வடகம் போட்டு தான் தாளிப்பேன். வடகம் இல்லாதவங்க கடுகு வெந்தயம் ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு தோலை உரிச்சிட்டு நசுக்கிட்டு போடுறேன். இந்த குழம்புல பூண்டு நல்லா வேகணும், அந்த வாசனை வரணும்னா அதை தோலை நல்லா உரிச்சிட்டு இடிக்கல்லில் ஒரு நசுக்கிட்டு போடுங்க. ரொம்ப நசுக்கினா மருந்து வாசனை அடிக்கும். லேசாக நசுக்கிடுங்க. இதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க வாசனைக்கு. ஒரு சின்ன தக்காளி பழம் சின்ன சின்ன துண்டாக வெட்டி போட்டிருக்கேன். கறி வடகம், சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா மருத்துவ குணமுள்ள குழம்பு. இதில் சேர்க்குற மிளகு ஜீரகம் பூண்டெல்லாம் நம்ம உடம்புக்கு நல்ல வாய்வு பிரச்சனை எல்லாம் போகும், உடம்பு வலி போகும், நாக்குக்கு நல்லா ருசியாக இருக்கும். வச்சு சாப்பிடலாம். இதை நல்லா வெங்காயம் நல்லா கண்ணாடி பதமாக வெந்த பிறகு இந்த காமிக்கிற ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஒரு ஸ்பூனு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போடுறேன். மல்லித்தூள்லேயே மஞ்சள் இருக்குது, அதனால் தனியாக மஞ்சத்தூள் போடல. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா அந்த போடுற மசாலா கருகி போயிடும். இப்போ அந்த எண்ணெயிலேயே இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், தாளிப்போட நல்லா அந்த பச்சை வாசனை போக வதக்கின பிறகு ஒரு கொட்டை புளியோ கல் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன், அதை கொட்டி சேர்த்துட்டேன். இப்போ புளி சேர்த்த பிறகு ஒரு தாளி பொடிச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டோன்னே இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த மிளகு ஜீரகம் சூடு ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து 1-2 பொரிச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் வேண்டாம். முக்கால் திட்டத்துக்கு இதை பொரித்து எடுத்து கொண்டு காமிக்கிறேன். இதை மிக்சி ஜாரில் இப்போ பொரித்து எடுத்துக்கலாம். இந்த சமயத்தை அதுக்குள்ளே அந்த குழம்பு நல்லா கொதி வந்த குழம்புல நம்ம அரித்த மிளகு ஜீரக பொடியை தூவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. புளி, மிளகாத்தூள், மல்லித்தூள், தாளிப்போட இந்த மிளகு ஜீரக பொடியை 2 கொதி வந்த பிறகு போடுங்க. அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த சமயத்தில் நல்லா மூடி போட்டு எண்ணெய் கக்கி வர அளவுக்கு நல்லா குழம்பு கொதி வந்த சமயத்தில் கருவேப்பிலையை போட்டு இறக்க வேண்டியது தான். அருமையான மிளகு ஜீரக பூண்டு குழம்பு ரெடி ஆகிட்டு. இந்த பூண்டு குழம்பு சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்காததால் ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். வெளியில் வச்சுருந்தே வீணாக போகாத குழம்பு. லஞ்சு பாக்ஸுக்கும் கொடுக்கலாம், வெளியூர்லாம் போனால் கொண்டு போகலாம். ஹாஸ்டலில் உள்ள பிள்ளைங்களுக்கும் இந்த குழம்பு வச்சு கொடுத்தா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து 1 மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இது தோசை இட்லி கூட சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. இந்த பூண்டு மிளகு ஜீரக குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.